ஒட்டுமொத்த காளையர்களுக்கும் வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தியை சொல்கிறேன். என்னன்னா, என்னுடைய அந்த ஜல்லிக்கட்டுடைய குறை நிறை ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு பேரவையில் இருந்தேன். எந்த பேரவையில் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும், இல்லாமலாம் இல்லை. எந்த பேரவையில் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் சுற்றி காமிக்க விரும்பலை. அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டு 2014 ஆண்டு தடையாயிருது. அப்போ தடையாகும் போது ஜல்லிக்கட்டுடைய தடையானே பூரா அவங்கவுங்க இது பண்ணிட்டாங்க. அப்போ தடையை எதிர்த்து பிளாக் அண்ட் ஒயிட் நோட்டீஸ் அடித்து மதுரை ஃபுல்லாக அடிச்சிருந்தேன். அடித்து ஒட்டி அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு பண்ணி அதுக்கடுத்து தடைக்கு அப்புறம் 2016 ஆண்டு நான் ரஞ்சித் இந்த மாதிரி ஏராளமான இடத்துல மக்கள் திரட்டி போராட்டம் பண்ணோம். அதுக்கடுத்து 2015 2016 ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடத்துல போராட்டமும் அண்ணா பஸ் ஸ்டாண்டு, ஏராளமான இடத்துல மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம், தமுக மைதானம், இப்படி இடத்துல போராட்டத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்துலாம் பார்த்தீங்கன்னா நடைபேரணி எப்படி கேட்டிருந்தோம்னா, கோர்ட்லேருந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து இது கலெக்டர் ஆஃபீஸ் வரை நடைபேரணி கேட்டிருந்தோம். அப்போ கேட்டிருக்கும் போது நீங்கள் எந்த பேரவைங்க அப்படின்னு ஒரு பேரவையை நாங்கள் இருந்த பேரவையை சொன்னோம். அப்போ சொல்லும் போது கமிஷனர் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த பேரவையில் இருக்கிற முக்கிய ஆளுகள்கிட்ட போய் கேட்கும் போது, இல்லைங்க அவங்க சின்ன பயிலில் நடத்துகிறாங்க, அது ஒரு வன்முறையை கலப்புறாங்க, போராட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வீம்புக்குன்னு இவங்க வன்முறையை கலக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்படியே என்கிட்ட என்ன கேட்டாங்க, அப்போ உடனே கமிஷனர் கூப்பிட்டு இல்லைங்க அதை ரிட்டன் எழுதி கொடுத்துருங்க, இது வேணாம் அப்படின்னாங்க. நான் 300 பேருன்ற இடத்துல 7000 பேர் அன்றைக்கி ஐஏஎஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்கான். 7000 பேர் அந்த ஜல்லிக்கட்டு தடையானப்போ 2016 ஆண்டு. அப்போ உடனே என்ன செஞ்சிட்டாங்க, என்னை கூப்பிட்டு வாபஸ் வாங்கி என்னை ரஞ்சித்து கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டாங்க. அப்படிலாம் வாங்கியிருக்கும் போது அப்போ திருப்பி இன்னொரு இது நடந்துக்கிருக்கும் போது அடுத்தடுத்து ஒன்று தான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. விஷால் போராட்டம் நடிகை ஜல்லிக்கட்டை ரொம்ப இழிவுபடுத்தி எமி ஜாக்சனு இந்த மாதிரி விஷால் திரிசா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அருகே நாங்கள் நடத்தலாம்னு பண்ணியிருக்கும் போது அதுலேயும் ஒரு அமைப்பு சொல்கிறோம்ல, அது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தான் உடனே கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொன்னோன்னே காவல்துறை இந்த மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. அப்புறமேட்டு நம்மளுடைய நல்ல காவல்துறை நல்ல உள்ளங்கள் அவங்க எப்படின்னா என்னை கூப்பிட்டு மரியாதையாக கூப்பிட்டு, தம்பிங்க வாங்க கமிஷன் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்தோன்னே ஒன்று காலவாசல், ஒன்று அண்ணா நிலையத்துக்கு பக்கத்தில் அம்பியா தேட்டரில் கொடுத்தாங்க. பாடை ஊர்வலம் மிக சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு நடிகை ஜல்லிக்கட்டை பற்றி எதிர்த்து எவனுமே பேச மாட்டேன். இப்படி பேசுனா இப்படி உங்களுக்கு இழிவுபடுத்தி இப்படி போடுவோம்னான்றதெல்லாம் இப்போ சரத்குமார் ஆப்போசிட் இருந்த சரத்குமார்லாம் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஏன்னா இப்படிலாம் மண்ணக்கண்டு தான். அப்போ அன்னை கோவையில் இருந்த பாலகுமார் சோமு, கோவையிலேருந்து 250 கிலோமீட்டர்லேருந்து ஒரு பாலகுமார் சோமு வந்துட்டார். பக்கத்தில் ஒருத்தவங்க 100 மீட்டர்லேருந்து ஒருத்தவர் வரவே இல்லை, 100 மீட்ரு பக்கத்தில் இருந்து வரவே இல்லை. சரி கூப்பிட்டோம், சரி வரவே இல்லை, 2வது விட்டுட்டோம். படை ஊர்வலம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அப்போ ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, எந்த ஒரு நடிகைலாம் இல்லை. 2வது ஜல்லிக்கட்டு தடையை பற்றி ஒரு கோர்ட்டில் இருந்து ஜட்ஜு தவறாக பேசியிருந்தாங்க. அப்போ வீடியோ கேமில் விளாடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி போடும்போது அப்போ ஆப்போசிட்டில் அரெஸ்ட் ஆகிட்டோம். அப்போ அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அரெஸ்ட் ஆகிட்டோம். அப்போ சொல்லியிருந்தோம், ஒரு அமைப்பில் இருந்தோம். அந்த அமைப்பில் கேட்குறோம், அப்போ இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா, அப்படியா அப்படின்னோடனே அப்போ அந்த அமைப்பு அப்போ சொல்கிறோம் அன்னைக்குன்னு சொல்லி அவங்களும் வரலை. 2வதும் வீரவண்டி கட்டபொம்மன் சிலை பெரியார்கிட்ட அரெஸ்ட் ஆகிட்டோம், அன்னைக்கும் வரலை. அதுக்கடுத்து 4வே ட்ராக்கில் அரெஸ்ட் ஆனோம், அன்னைக்கும் வரலை. இப்படி ஒவ்வொரு இடமும் 1 2 இல்லை, பல்வேறு இடத்துல அரெஸ்ட்டு. இப்படி ஜல்லிக்கட்டு போகிற இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கடுத்து சிக்கந்தர் சாவடி அங்கனே அரெஸ்ட் ஆகி ஒரு 3 பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் 50 பேர் விடுவிக்கிறீங்களா இல்லை நீங்கள் எங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறீங்களா, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்கன்னு சொல்லி எங்களே அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ணி எங்களே உள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு அவங்களோட விடுவிச்சாங்க. இந்த மாதிரி ஏராளமான போராட்டம் அதிகாரப்பூர்வமாக வச்சுருக்கேன். இந்த போராட்டம் நாங்கள்
வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்மகிட்ட நேராகவே காமிக்கலாம். நம்மளும் ஆதாரபூர்வமாக அவங்க என்ன ஏற்கனவே இருந்த அமைப்பு நம்மகிட்ட என்ன அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ன பேசியிருந்தாங்கன்ற கால் ரெக்கார்டிங் நம்மகிட்ட இருக்குது, அன்னைக்குள்ளே என்ன போராட்டம்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க கோசாலைன்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து மாடு வாங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி மதுரையில் நல்ல நல்ல மாடெலாம் வாங்கியிருந்தாங்க. அப்பையும் போய் கூப்பிட்டு ஒரு 300 பேர், ஒரு 150 மாட்டு ஒரு காலை உரிமையாளர்களை கூப்பிட்டு, வீரர்களை கூப்பிட்டு நேராக அங்கே போயிருந்தோம். அப்பையும் நீங்கள் நம்ம பேரவையை சொல்லாதீங்க, நீங்கள் ஓன் தரப்பில் இருந்து நீங்கள் நடத்திக்கன்னு சொன்னாங்க. அப்பையும் போய் அந்த பேரவையை கிளப்பி அந்த அந்த எந்த பேரவைன்னு சொல்ல விரும்பலை குறிப்பிட்டு, அந்த பேரவை உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கேருந்து ஒத்தக்கடை போய் கொடிக்குளத்தில் போய் அந்த கோசாலக்காரங்களை போய் விரட்டி அடித்து இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு விரட்டி விட்டான், மாடுகளை வாங்க விடாமல். அப்பையும் கூப்பிட்டு சொன்ன, அப்படி மாடுகளை வாங்குறாங்களே, இதை கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் நடத்திங்கன்னு சொல்லி அப்பையும் அன்னை பாலகுமார் சோமு நம்மளுக்கு உதவியாக இருந்தார். ஆமாம், அப்படி இவங்ககிட்ட எதிராக கேட்க போனவங்க பூரா கேட்டாங்கன்னா நம்மளை பூரா பீட்ட அமைப்புன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பாவம் இல்லையா, இப்போ நான் கேட்க போனால் நான் பீட்ட அமைப்பாயிருவேன், ரஞ்சித்து கேட்க போனால் பீட்ட அமைப்பா. ஏன்னா அவங்கள்ட்ட எதிர்த்து கோஷம் கொடுத்தாங்கன்னா, குறைகள் நிறைகள் சொல்லிட்டாங்கன்னா பீட்ட அமைப்பாக ஆக்கிடுவாங்க. அதுக்கடுத்து பாவம் பாலகுமார் சோமு அவரெல்லாம் பாவம் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் முக்கியமாக அவரும் அவர் சொன்னால் எதிர்த்து சொன்னால், ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஊயின்வாங்க. ஆனால் அந்த கொலை இந்த ஒரு மிரட்டல் கடிதம்லாம் விடுவாங்க, மிரட்டல்லாம் ஃபோனில் பேசுவாங்க, ஒரு வினோதமான ஒரு மிரட்டல்லாம் விடுவாங்க. ஏன்னா அந்த மிரட்டலுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், அது சிரிப்பாக இருக்கும் பார்க்கும்போது. சரி, அதெல்லாம் இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு குறைகள் இருக்கும்போது இப்படிலாம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படி மாதிரி ட்ரெயின் போராட்டத்தை இங்கே வந்து நம்ம தம்பிகள் ரா காலேஜ் ஸ்டூடெண்ட்களை கூப்பிட்டு போய் நம்ம போய் ட்ரெயினை மறித்து இந்த மாதிரி நிப்பாட்டியிருக்கோம். அதுக்கடுத்து அலங்காநல்லூரில் போய் 1000 பேர் போய் ஆதரவு கொடுத்து வந்தோம். 1000 பேர் போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்து திருப்பி 2000 மாணவர்களை கூப்பிட்டு போய் மதுரையே வளம் வந்து போய் அலங்காநல்லூரில் போய் தடியடியால் அடித்து 28 பேர்த்தில் 10 பேர் மண்டை உடஞ்சிருச்சு. மொத்தம் 18 பேர்த்துக்கு கையால் எலும்புரிவும் அடிபட்டிருக்கு, ஆதாரபூர்வமாக வச்சுருக்கோம். ஏன்னா அப்புறம் இந்த மாதிரி ஏராளமான போராட்டத்தில் வந்து அலங்காநல்லூரில் பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 1 2 இல்லை, இங்கேருந்து கல்லலுக்கு போராட்டத்துக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி ஏராளமான போராட்டம். நம்ம மொடக்காத்தான் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் போய் ஜல்லிக்கட்டுக்காண்டி உண்ணாவிரதம் இருந்தாப்புல 7 நாள் ட்ரிப்பு ஏற்றி. இதுதான் போராட்டம், இதுதான் இங்கேருந்து நாட்டின் தலைநகரத்தில் -டிகிரி அதில் போய் போராட்டத்தில் கலந்துருக்காப்புல. இந்த மாதிரி பல்வேறு போராட்டத்தெல்லாம் கலந்துருக்காங்க. கேட்டால் இந்த மாதிரி, ஏன்னா மீடியா சேனல்லாம் வந்து போராட்டத்தை ஒரு வெளிச்ச பார்வைக்கு ஒரு போராளியை வந்து ஒரு போராட்டத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும்தானே வருவாங்க. ஏன்னா அப்படிலாம் வரும்போது இவங்கெல்லாம் என்ன அப்படி பேராகிறாங்க இது பேராகிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் உயிரை வெறுத்து தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு நாள் வந்து கொம்புல சாக போகிறோம். இப்படி ஜல்லிக்கட்டுக்காண்டி நம்ம தியாகம் பண்ணுறதுனால கம்புல சாகிறனால ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தான் இப்படி போராடி ஜெயித்தோம், மாணவர்களோடு இணைந்து ஜெயித்தோம். இப்படிலாம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு யார் தலைவினா தலைவன்றதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டுக்கு தலைவனா யாருன்னா மாணவர்கள் மட்டும்தான் இதுக்கு அருகதையே. மித்த யாரும் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா அவங்களால முடிஞ்சது தான். ஏன்னா அவங்களால இல்லாமல் இருந்தால் அந்த ஜல்லிக்கட்டு நம்மளை மீட்டெடுத்துருக்க முடியாது. ஒட்டுமொத்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி. ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஒரு பேரவையை நம்ம உருவாக்கணும். எந்த பேரவைனா ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவைன்னு சொல்லி ஒரு பேரவையை உருவாக்கணும். இப்போ அந்த இடத்துல ஒரு பேரவையை சொல்லக்கூடாதுன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து முக்கியமான கட்சியில் வந்து உடன்பாடு இருக்குது, டெல்லி சர்க்காரில் அவங்ககிட்டையும் உடன்பாடு இருக்குது, ஒரு முக்கியமான கட்சியில் வந்து உடன்பாடு இருக்குது, அவங்கள நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையாக பண்ணி. அப்போ நம்ம ஒரு பேரவையை நம்ம உருவாக்கி அந்த ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவைன்னு சொல்லி, ஏன்னா ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை வந்து லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசியல் பண்ணுறதுக்கு இது வந்து அரசியல் பண்ண வைக்க கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவைன்றது ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவைன்னு வச்சது வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இளைஞர் பேரவை தவிர மித்தபடி வந்து ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை வந்து யாருக்கு வச்சது கிடையாது. அதுபோக வந்து இப்போலாம் வந்து நம்மலாம் ஒவ்வொரு இதுவும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து குறை நிறைய வந்து நம்ம வந்து பண்ணும்போது இப்போ நம்மளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ, இவன் பேராயிருவானோ. ஆல்ரெடி வந்து எங்களுக்கு தெரியாத யாரும் கிடையாது. ஏன்னா நான் வந்து போராடி கஷ்டப்பட்டு மாடு பிடிச்சி இந்த மாதிரிலாம் வந்து இப்படிலாம் வந்தவங்க தான். நாங்கள் வந்து சும்மா ஒருத்தவங்கள மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா யாரும் வரலை. ஏன்னா மாட்டை தொடாமல் இருந்து ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்காமல் மாட்டை கூட குளிப்பாட்டாதவங்க நாங்கள் கிடையாது. சாணி எழுந்தவங்க தான், மாட்டை குளிப்பாட்டினவங்க தான், எல்லா வேலையும் பார்த்து வந்தவங்க தான், இப்படிலாம் அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாம் இருந்தவங்க தான்.
ஏன்னா அப்படி இருந்து வந்தவங்க தான் அந்த முடக்கத்தான் மணி. ஏன்னா இப்படிலாம் வந்து எங்களை வந்து எப்படின்னா ஒரு ஊரில் போனால் பார்க்க வைக்கக்கூடாது, இவங்களுக்கு டோக்கன் கொடுக்கக்கூடாது, இவங்களை அப்புறம் அப்படியே அவாய்ட் பண்ணணும், இவங்களை வந்து பேர் திருப்பி அந்த இவங்களோட இது வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் கொஞ்சம் அடக்குமுறையெல்லாம் போகிறாங்க. அந்த அடக்குமுறைக்கு மேலே நல்லவங்க இருக்காங்களே, அவங்க தாண்டி தாண்டி வந்து எங்களை வந்து கூப்பிட்டு போய் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய குறை என்னென்னா ஒரு ஒரு டயத்தில் வந்து அப்போ ஜல்லிக்கட்டு போகிற டயத்துலலாம் அந்த ஜல்லிக்கட்டு தடையாப்பாப்பெல்லாம் வந்து நல்ல காவல் உயர் அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் போய் இவங்க மேலே ஒரு வழக்கை போட்டுருங்க, அடித்து உள்ள தள்ளுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் உண்மையிலேயே நல்ல காவல்துறை அதிகாரிகள், நல்ல மேல் அதிகாரிகள். அவங்களாம் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, தம்பி இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட ஒருத்தவர் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, புரிஞ்சுக்குங்க, அது புரிஞ்சுங்க, தெரிஞ்சால் தெரிஞ்சுங்க, அதை நான் ஆளுநரமாக சொல்லணும்னு விரும்பல. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் மேலே வழக்கு போட சொல்கிறாங்க தம்பி, சுவானம் இருந்துக்குங்க, அது யார் என்ன நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படிலாம் இருந்து நாங்கள் வந்து அந்த டயத்தில் வந்து ஜல்லிக்கட்டுக்காண்டி போராடி ஒருத்தவங்களை உண்மையாக நேசித்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் வந்து இப்படிலாம் ஏமாந்து வெளியே போயிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள அப்படியே மனசால் உண்மையிலேயே நேசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கூட இருந்து கடைசி நம்ம மேலே வந்து வழக்கு போட்டு இவங்களாம் உள்ளே தள்ளுங்க, இவங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் கலப்புறாங்க அப்படி இப்படின்னு பண்ணி. ஏன்னா போராடுறவங்களையும் விடுறதில்லை, போராடுறவங்களையும் நம்ம இது பண்ணுறதில்ல. அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இருக்குது. அப்படி அதிகாரப்பூர்வமாக யாராக இருந்தாலும் அந்த ஒருத்தவங்களை நான் சொல்கிறவங்கள மட்டும்தான். அப்படி இருந்தால் நேரடியாக வாங்க, நீங்கள் நானும் அந்த போராடினதை வச்சுக்கிடுவோம், நம்ம இது பண்ணி அந்த போராட்டத்தோடைய நேருக்கு நேராக காமிச்சிக்கிடுவோம். ஏன்னா எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம். நான் வந்து போராட்டம்னா எங்களுக்கு மாலை போடவோ எங்களுக்கு வாழ்த்தவோ அந்த போராட்டம் நாங்கள் பண்ணலை. தெருவில் இறங்கி போராடி இருக்கோம். தெருவில் இறங்கி போராடி தெருவில் இருந்து அரெஸ்ட் ஆகி ஒரு நாள் சிறை போராட்டத்தில் வந்து சிறை நிரப்பியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றபடி எங்களுக்கு வாழ்த்துக்கும் மாலைக்கும் எங்களுக்கு துதிப்பாடவும் அந்த வாழ்த்து அந்த போராட்டம் நாங்கள் போராட்டலாம். எங்களுக்கு தேவை 100 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். மற்றபடி கூட்டம் காமிக்கிறதுக்கோ இதை வச்சு நாங்கள் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதுக்கோ எந்த ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் பார்க்குறதுக்கோ இந்த ஒரு போராட்டம் நாங்கள் எந்த இதுவும் பண்ணதில்லை. அப்படி போராடணும்னா எங்களுடைய இதை ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்து தட்டி பாருங்கள். அப்படி ஆதாரபூர்வமாக வேணுமா உடனே கொண்டு எந்த போராட்டம்னு நீங்கள் கேளுங்க, உடனடியாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம். இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையுமே எங்களுடைய இணையதளத்தில் பதிஞ்சிருக்கோம். புகைப்படம் வீடியோ எல்லாத்தையும் பதிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மையை நாங்கள் சொல்லப்போனால் இப்போ உள்ள ஜல்லிக்கட்டில் அடுத்த ஜல்லிக்கட்டுலேயும் வந்துக்கிட்டு இவங்க உள்ளே கலக்கக்கூடாது அவங்க உள்ளே கலக்கக்கூடாதுன்ட்டு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அரசியல் பண்ண விரும்பலை, இதை சொல்லணும்னு விரும்பலை. எங்கள் முடக்கத்தான் மணின்னு யாரும் தெரியும், முடக்கத்தான் ரஞ்சித்துன்னு யாரும் தெரியும், முடக்கத்தான் டீமுன்னு யாரும் தெரியும். ஏன்னா அப்படிலாம் தெரியும் போது வந்து இப்படிலாம் வந்து ஒருத்தவங்களை நம்பி இருந்து, ஏன்னா அதை மறைமுகமாக சொல்கிறாங்களா இவங்க மேலே வழக்க போட்டுருங்க இது பண்ணி. அப்போ உள்ள காவல் அதிகாரி உயர் அதிகாரிகளாம் நல்லவங்க, அவங்க எங்களுடைய கிறிஸ்டியை பார்த்தோன்னே சொல்கிறாங்க இவங்க மேலே கேஸ் போடுறது ஜல்லிக்கட்டுக்காண்டி தானே போராடுறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் வளர்ச்சி பாதைக்கு பெறுவோமா அப்படிலாம் வந்து சொல்லி எங்களை அடக்குமுறையெல்லாம் அடக்கி பார்த்தாங்க. அதுதான் தெரியும்ல, மேலே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தெரியும் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு. நம்மளை வந்து யாருமே அதான் சோதிப்பான். ஒருத்தவங்க டைலாக்லாம் நிறையா சொல்ல தெரியும், ஆனால் அந்த டயத்தில் டைலாக் சொல்ல நான் விரும்பலை. ஜல்லிக்கட்டுடைய உண்மையான நிகழப்புறம் கண்டிப்பாக 2014, 15, 16, 17 முடக்கத்தான் மணின்ற யூடியூப்லேயும் போட்டிருக்கோம், எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். ஏன்னா போராடிட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுக்கு இந்த பேர் வேணும் புகழ் வேணும், நாங்கள் அப்படி போகணும் இப்படி போகணுன்ற எங்களுக்கு இந்த வாழ்க்கையே இல்லை. நாங்கள் மாடு பிடிச்சா மட்டும் போதும், மாடை விற்றா மட்டும் போதுன்ற மாதிரி போகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் வந்து எங்களை சுற்றி காமிச்சு உங்களுக்கு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு இது. ஏன்னா அவங்க பேராயிடக்கூடாது இதாகிடக்கூடாதுன்னு. ஏங்க நாங்கள் யார் எது எதிர்பார்த்து போகலங்க, எங்களை எதிர்பார்த்து வரும்போது நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அதுக்கே நீங்கள் ஏன் தடங்களாக இருக்கீங்க? எங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் நீங்கள் எதுக்கு தடங்களாக இருக்கீங்க? அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. யார் அழித்து யார் வாழ்ந்த சரித்திரம் இல்லை இந்த மீனாட்சி பூமியில். இதான் உண்மை. இத்தனை போராட்டம் ரோட்டில் உட்காந்து தெருவில் உட்காந்து போராடி இருக்கோம், தெருவில் அடி வாங்கியிருக்கோம். இத்தனை இடத்துல 1 2 இல்லை 1 இல்லை 2 இல்லை 2014 2017 வரையும் போட்டு பார்த்துக்குங்க. போராடி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தரப்பினர் மட்டும் சொல்கிறேன், போராடி இருக்கீன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புகைப்படம் இல்லையா, வீடியோ இல்லையா, ஆதாரம் இல்லையா, கொண்டுட்டு வாங்க. எது உண்மையான போராட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவாங்களா மக்கள்? எத்தனை போராட்டம், 1 இல்லை 2 இல்லை பல போராட்டம். 2DP
ஹார்ட் டிஸ்கில் வாங்கி பதிஞ்சு வச்சுருக்கேன். என்ன ஆடியோ நீங்கள் அன்றைக்கி பேசியிருக்கீங்க கால் ரெக்கார்டிங்கில், அந்த ரெக்கார்டிங் மோக்கொண்டு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க பேசியிருப்பாங்க தெரியுமா, நாங்கள் கூப்பிட்ருக்கோம். ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம். ஒவ்வொரு மறியல் ஆகி அரெஸ்ட் ஆகி வண்டியில் போகும்போது சிறை செல்லும் போது அன்றைக்கி கூப்பிட்ருக்கோம், வாங்க இந்த மாதிரிலான்ட்டு. அன்றைக்கும் அந்த ஆடியோ வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பேசுனீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாம் ஆடியோ வச்சுருக்கு, எல்லாமே இருக்குது. ஆதாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக வச்சுருக்கோம். எப்போ வேணும் கேளுங்க, எந்நேரம் மண்டல் கொடுக்க, ஏன்னா அதை கொண்டு வந்து கொடுக்க நாங்கள் தயார். எல்லாமே சும்மா அடையாளம் இல்லாமல் வாயில் வடை சுடுறவங்க நாங்கள் இல்லை. அதிகாரபூர்வமாக எல்லாத்தையும் வச்சுருக்கவங்க தான் நாங்கள். எதுக்கு வேணான்ட்டு போகிறோம், எதுக்கு உண்மை நிலைகளை வெளியே கொண்டு வந்துருவோமே அப்படின்றதான் ஒரு இது. ஏன்னா எங்களுக்கு வச்சு இதை வச்சு நாங்கள் வந்து அரசியல் பண்ண போகிறதில்ல, அரசியலில் போய் நிற்க போகிறதில்ல. இது வந்து எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நல்ல அரசியலில் இருக்கோம். இதை வச்சு அரசியல் பண்ணுறது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து உண்மையான ஜல்லிக்கட்டுக்கு போகணும், சந்தோஷம் மாடு வைக்கணும், மாடு பிடிக்கணும் அப்படின்றதான் ஆசை. அண்ணன் தம்பி எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா பேருமே அண்ணனாக இருக்கும், தம்பியாக இருக்கட்டும். ஒரு ஜல்லிக்கட்டில் தான் வந்து சொந்தமாக பந்தமாக ஒன்றா கூடுறோம் தவிர மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதை வச்சு தான் எங்களுக்கு, ஏன்னா எங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி பல்வேறு இடத்துல வழக்க போட சொல்லி எங்கள் மேலெல்லாம், ஏன்னா அது சொன்னேன்னா அந்த ஒரு அமைப்பு ஏற்கனவே இருந்தால் நாங்கள் அமைப்பு. ஆனால் அந்த நாங்கள் வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லலை. அது உண்மையான நிகழ்வு நிறையா இருக்குது. நான் நிறையா பேசியிருப்பேன், நிறையா கேளுங்க. அப்படி கூடிய விரைவில் அந்த ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அந்த ஹார்ட் டிஸ்கிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் வெளிப்படுத்துவேன். ஏன்னா யார் யார் எங்களை என்னென்ன வஞ்சிருக்காங்க அந்த இதெல்லாம் வரும், வஞ்சதெல்லாம் வரும், எல்லாமே வரும். எங்களுக்கு என்னென்ன மிரட்டல் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வரும். அந்த ஆடியோவிலே வந்திருக்கும், யார் பேசினாங்க எல்லாம் பேசினாங்கன்னு. கூடிய விரைவில் அதை கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். அது எந்த அமைப்பை சார்ந்தவங்களோ அந்த அமைப்பை சார்ந்தவங்க வரும், கண்டிப்பாக வரும். என்னென்ன போராட்டம் நடத்தணும், என்னென்ன ஆர்ப்பாட்டம் நடத்தணுன்றது முதற்கொண்டு எல்லாமே வரும். கூடிய விரைவில் அந்த உடைய இது டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிக்கிருக்கோம், டாக்குமெண்ட்ஸ் பூரா ரெடி பண்ணிக்கிருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிக்கிருக்கேன். கூடிய விரைவில் கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன். அதே மாதிரி யார் அவங்க ஒரு தரப்பினர்கிட்ட சொல்கிறேன், என்ன போராட்டம் பண்ணியிருக்குன்றோ அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எதுக்கு இருக்குது? மக்கள் தான் இன்றைக்கி டிவியை பார்க்குறதுக்கு முன்னாலே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இருக்காங்களே, அது கொண்டு வந்து உங்கள் முன்னால் வெளிப்படுத்துங்க. நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், வேண்டதை வெளிப்படுத்துகிறோம். ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டோம், நீங்கள் வெளிப்படுத்துங்க. எனக்கு வந்து புகழ் பாடவோ என்னை வந்து வாழ்த்தவோ தேவையில்லை. எனக்கு ஒரே இலக்கு வந்து ஜல்லிக்கட்டை வெற்றி அடைன்றது தான். மாணவர்களோடு இணைந்து வெற்றி அடைஞ்சோம். எனக்கு வந்து ஒட்டுமொத்த மாணவு மட்டும்தான் தலைவின்னு சொல்ல போனால். மித்த யார் சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது.